இன்னைக்கு நம்ம புது வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு vlog எடுக்க போகிறோம். இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம். இந்த இடத்துல எல்லாமே டக்குன்னு எடுக்கக்கூடிய சமையல் பொருளாக வச்சுருக்கேன் நான். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம புது வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு vlog எடுக்க போகிறோம். இந்த vlogல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவனிச்சிருப்பீங்க, இந்த ஃப்ரிட்ஜியே இப்படி முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் பெரிய தப்பே நாங்கள் செஞ்சுருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவு எடுக்கும் போது ஃப்ரிட்ஜு உள்ளே நுழையிறதுக்கு கரெக்டான ஒரு அளவு எடுக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து இறங்கிச்சு. இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா என்னோட 2 தம்பியும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது, அதாவது வீடு கிரகப்பிரவேசத்துக்காக கிஃப்ட் பண்ணது. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து இறங்கிடுச்சு. சரி எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி உள்ளே வைக்கலாம் அப்படின்னும் போது உள்ளே போகல. அதுக்கப்புறம் நேற்று மறுபடியும் கொத்தனாரை கூப்பிட்டு அதை கட் பண்ணி பூசி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும். அதனால சரி இப்படி முன்னாடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். அது என்ன கம்பெனி? சொல்லுங்க. அதுதான் ஏற்கனவே கிண்டல் பண்ணிட்டேன், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, என்ன பிராண்ட் தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லு, ஒரு தடவை சொல்லு. நீங்க படிச்சு சொல்லுங்க. சாம்சங். என்னது? போடா. என்னன்னு சொல்லுங்கம்மா, கரெக்டான பேர் சொல்லுங்க. அப்ப அவங்க போயிட்டு கடையில் போய் சாம்சங்னு கேட்டாங்கன்னா அப்படி ஒரு கம்பெனி இல்லைன்னு சொல்லி சாம்சங். என்னது? சாம்சங் சொல்லுங்க. சாம்சங் அந்த கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த கம்பெனியில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வச்சுருந்தேன். அது தவிர நான் வந்து வாஷிங் மிஷின் இதாக வச்சுருக்கேன். ரொம்ப நாள் வந்து இந்த கம்பெனியை யூஸ் பண்ண தொட்டு இதுலேயே வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம் எத்தனை மணிக்கு தூக்குறோம். எழுந்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6:30. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறது பார்த்திங்கன்னா 1 மணி 1:30 மணி. ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஆயிடுச்சு, 8 நாள் ஆயிடுச்சு. போன வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் முதலே முன்னாலே கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு ஃபுல் பொருள் எடுத்துகிட்டு வந்தோம். அடுக்கிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் ஓயவே மாட்டேன் இந்த அடுக்கிறது. ஒரு பொருளை ஒரு இடத்துல செட் பண்ணும் போது அந்த இடத்துல ஏதாவது சின்னதாக ஒரு தப்பு இருக்குது, உடனே வந்து அதை சரி பண்ணுறதுக்கு ஆளுங்க வராங்க. மறுபடியும் தூசி ஆயிடுது, மறுபடியும் அந்த தூசியை க்ளீன் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்குது. எப்படியும் நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம மாறும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அப்படி தான் இப்போ நமக்கும் போயிட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த vlogல பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் லஞ்சை வந்து சிம்பிளாக ஒரு சாம்பார் ஒரு பீட்ரூட் பொரியல் மட்டும்தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். B&B ஆர்கானிக் பிஸ்கெட்டிலேருந்து இந்த அரிசி வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டுயானம். இதுக்கு பேர் ஏன் காட்டுயானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா, இது வந்து விளையும் போதே பார்த்திங்கன்னா இந்த பயிர் வந்து நல்லா ஹைட்டாக வளரும். அந்த பயிருக்குள்ளே பார்த்திங்கன்னா யானை போச்சு அப்படின்னா அது மூடிக்கும். அதனால தான் காட்டுயானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் நோயாளிங்க கூட கண்டிப்பாக இது வந்து நல்லா எடுத்துக்கலாம். எடுக்கும்போது அது கண்ட்ரோல் வந்து வருது. சாப்பிடும் போது எலும்பெல்லாம் வந்து நம்ம முதுகெலும்பு அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். கஞ்சி வச்சு நீங்கள் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ரவையை உடைச்சி உப்புமா பண்ணி சாப்பிட்லாம், பனியாரம் பண்ணலாம், இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம். எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி பனியாரம் தான் பண்ண போகிறேன். நம்ம கருப்பட்டி பனியாரம் அப்படின்னாலே ஊற வச்சு ரெடி பண்ணி தான் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் மாவு ஆட்டிட்டு மறுபடியும் 4 மணி நேரம் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக புளிக்கணும். ரொம்ப புளிச்சதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. லைட்டாக புளிக்கிற வச்சுக்கணும். வச்சுட்டு இது நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு சோளம். இந்த சிகப்பு சோளமுமே உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுவுமே இவங்கக்கிட்ட கிடைக்குது. இவங்களோட லிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டியான ரைஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், முருங்கைக்கீரையோட பொடி வந்து நிறைய பேர் ஏன்ட்டே கேட்டிருக்கீங்க. அது என்னால் ரெடி பண்ண முடியல, அதனால் அனுப்ப முடியல. ஒரு சிலருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன்.
ஃபாரினில் கேட்குறவங்க காமிச்சிருக்கேன். இவங்கக்கிட்ட முருங்கைக்கீரையோட பொடியும் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு வந்து ஹெல்த்தி, எலும்போட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து ரசம் வைக்கும் போது ரசத்தில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். அதாவது புளி ரசப்பொடி போடுறீங்களா அந்த டைம் இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த பொடியை வச்சு சூப்பு பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வெந்நீர் மட்டும் வச்சு இதை 1 ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து எனர்ஜிஃபுல்லான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த முருங்கைக்கீரை பொடியில் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த காட்டுயானம் அரிசியை ஊற வச்சு நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணுவோம். முதல்ல நம்ம 1 டம்ளர் இப்படி ஃபுல்லாக அளக்கணும். இப்படி ஃபுல்லாக அளந்துட்டு எப்போவுமே பணியாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு அளவு தான் நம்ம போடணும். இந்த மாதிரி அளந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து உளுந்து, இதுதான் நம்ம பணியாரத்துக்கு நார்மலாக நீங்கள் பச்சரிசி பணியாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதே அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பணியாரம் கிடைக்கும். இப்போ இதை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு நல்லா தாளித்து சாப்பிட்டா கூட இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சுருவோம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் எல்லாம் கரெக்டாக வந்து அடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே பிச்சு பிச்சு இருந்த தொட்டு இருந்த இடத்துல நான் வந்து சும்மா அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் ஒவ்வொன்றா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது யோசிக்கும் போது தான் எந்த பொருள் எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அந்த மாதிரி நான் க்ளீனாக அடுக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இந்த இடத்துல எல்லாமே டக்குன்னு எடுக்கக்கூடிய சமையல் பொருளாக வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வேறு இடத்துல ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். நான் வந்து பருப்பு வேக போட்டாச்சு, சாதமும் வடிச்சாச்சு. இங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கிடையாது. ஏன்னா ஏற கட்டிட்டு மட்டும் நம்ம கரெக்டான டைமுக்கு முதலாவது பரவாயில்லையே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே வந்து மத்தியான சாப்பாடு 3 மணி, காலையில் சாப்பாடு ஒரு வாரம் சொந்தக்காரங்க வீட்டில் தான் சாப்பாடு ரெடி பண்ணி ஸ்கூல் பசங்க மாதிரி என்னோட தம்பி எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கொச்சன்னு அங்கங்கே வச்சுக்கிட்டு எங்களால் ஏற கட்டிட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அதனால் பக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால் நல்லா வந்து சமைச்சு போட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். என்னோட அம்மா வந்து புது வீட்டுக்கு வந்தாங்க, புது கட்டி மாற்றிட்டாங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு பழைய கட்டி உள்ளே இருக்குது. இது ரொம்ப எல்லாமே நான் வந்து உள்ளே வச்சுருந்தேன் இங்கே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் என்னோட பழைய கட்டியை நான் தூக்கி போடல, அப்படியே வச்சுருக்கேன். இதோ இங்கே வச்சுருக்கேன். இங்கே தான் இருக்காங்க பழைய கத்தி எல்லாமே. ஆமாம், புது கத்தி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து அப்படியே பொத்தி வச்சு இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதுமாதிரி இப்போ உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனாக அப்படியே குட்டி ஸ்பூனில் போட்டுருக்கேன். 2 ஸ்பூனா 1 ஸ்பூனா? 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து அம்மா நீங்கள் நிறைய புது பாத்திரம் வாங்குறீங்க, யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக புது பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு தான் சமைக்க முடியும். நம்ம நான் கலைச்சி போடுறது கிடையாது. இது இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கிட்ட வச்சுக்கிட்டோம்னா சமைக்க ஈஸியாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், 1 வெங்காயம் நான் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வந்து இந்த பீட்ரூட் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் வைக்கிறது அது சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் காரமாக பீட்ரூட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 2 பீட்ரூட், அதாவது 400 கிராம் பீட்ரூட்டு இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துப்போம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ பீட்ரூட் மூடி வச்சிடலாம். அது நல்லா வந்து வேகட்டும். இங்கே வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம். கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முருங்கைக்காய்
வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 200 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். 200 கிராம் பருப்புக்கு நமக்கு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி வந்து தேவைப்படும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா திருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் வந்து நாங்கள் உள்ளே வச்சுருந்தோம். அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைக்க சொல்லிட்டோம். இன்னும் இது ரெடி பண்ணல. அதனால் நான் போயிட்டு பெட்ரூமில் இருக்கிற ப்ளக் பாயிண்டில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் காலையிலேயே ஊற வச்சேன். இது நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை அரைச்சிட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கருப்பட்டியை போட்டு காய்ச்சி இதில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கழித்து பணியாரம் ஊற்றினோம்னா ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி பாரம்பரியமான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கிடைக்கிது. ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம தேடுவோம், சில ஐட்டம்ஸ் வந்து கிடைக்காது. அது எல்லாமே இவங்கக்கிட்ட வந்து கிடைக்கிது. அவங்களோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட்டான நிறைய நவதானியங்கள், அதாவது வந்து ஆர்கானிக்ஸ் பொருள் எல்லாமே கிடைக்குது. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன். இதுலேயே நான் புளியும் ஊற்றிட்டேன். ஒரு கோலி ஊற்றின அளவுக்கு புளி வந்து கரைச்சி பருப்புலேயே ஊற்றிட்டேன். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு கொதிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம், மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் திக்காகவே அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம கருப்பட்டி மறுபடியும் இது பண்ணி போடுவோம். காய்ச்சி இதில் ஊற்றி கலக்கி வைப்போம். அப்போ தண்ணி ஆகிடும். மறுபடியும் வந்து நீங்கள் நல்லா தண்ணியை மாவு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஊற்றும் போது தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கணும். சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி அப்படி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். இது வந்து பணியாரத்துக்கு நம்ம கருப்பட்டியை வந்து நல்லா கரைச்சிட்டு இப்படி கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் ஊற்றினோம்னா சூப்பராக நமக்கு பணியாரம் கிடைக்கும். 2 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டுக்கலாம். நம்ம இதிலையே போட்டுப்போம். அப்போ தான் வடிகட்டினதும் அந்த தோல் வந்து இதிலையே வந்துடும். பாருங்க, இப்போ கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் வேணுன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் வேணுன்னா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு தான் நமக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 150 கிராம் வந்து நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இந்த அரிசி வந்து நீங்கள் நல்லா ஊறுறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போல் ஊறினா தான் இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். பாருங்க, இது அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 ஹவர் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றலாம். பாருங்க, மாவு நல்லா புளிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம காட்டுயானம் பணியாரம் வந்து ரெடி. இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதனால் நம்ம மூடி போட்டதுக்கப்புறம் பணியாரத்தை சிம்மில் வச்சு நம்ம வேக விடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருக்கு காட்டுயானம் அரிசி. இதில் நீங்கள் தோசையும் செய்யலாம். அதுக்கப்புறம் இட்லி பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், ரவை மாதிரி உடைச்சி உப்புமா பண்ணலாம்.
அப்புறம் கஞ்சி வச்சு குடிக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாகவே இருக்குது. நான் கொஞ்சமாக உளுந்து போட்டேன். நார்மலாக நீங்கள் பச்சரிசி கூட ஆட்டி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். சூப்பரான காட்டுயானம் அரிசியில் நம்ம வந்து பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா கருப்பட்டி பணியாரம். அதுவும் கருப்பட்டி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். 2வது சுகர் பேஷண்ட்டோட கருப்பட்டி வந்து சாப்பிட்லாம். மேலே பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுணும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமா, பணியாரம் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். புட்டு இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். B&B ஆர்கானிக்ஸ் கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன். அவங்களோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாரம்பரியமான தானியங்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்வீட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.